வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு அருமையான டெசர்ட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு தேங்காவை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதை தண்ணி ஊற்றி அரைச்சி அதோட பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்த அந்த தேங்காய் பாலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதை எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன், அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஸ்வீட்டுக்காக கண்டென்ஸ்டு மில்க்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனை அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ண அந்த பாலை அந்த பேனில் ஊற்றி நல்லா கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கட்டி பதத்துக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா குக்கானதும் ஆற வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு அருமையான கோகோனட் புட்டிங் தயார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாப்பிங்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேட்ஸும் ஹனியும் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு உண்மையில் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.